இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா 3லேருந்து 4 போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 5 மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அதுவும் பொரியட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக காஞ்ச நிலக்கடலை இருக்குது இல்லையா, வேர்க்கடலை, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி 2 முள்ளங்கியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கரிஞ்சிடும். அதனால் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். வெங்காயத்தோட கலரும் மாறணும், முள்ளங்கியோட கலரும் மாறணும். பாருங்கள் எந்தளவு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவு புளி, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறணும். அப்போ தான் அது சாஃப்டாக நமக்கு முள்ளங்கி வாசம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கை அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வதக்கி விட்டுருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இது கூட மிக்ஸி கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள் சட்னி எந்தளவு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நமக்கு முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.